தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர். ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் டிஷிதேவ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இன்னைக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தண்ணிப்பழம் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார், நடிப்பு அரக்கன் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படின்னு தன்னை பீத்திக்குள்ளும் திவாகர் அவர்களை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவரை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அவரை தான் வச்சு செய்ய போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ வேணால் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, என்னென்னா நம்ம தண்ணிப்பழம் எங்கே போனாலும் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காப்புல. ஒன்றுமே இன்டர்வியூ கூட சண்டை போட்டு நினச்சி போவாப்புல. தண்ணி குடிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் கலைஞர் தொலைக்காட்சியில் வா தமிழா வா ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாப்புல. அதில் இவர் பேசின அந்த ஜாதி பற்றின விஷயத்துக்காகத்தான் அதில் ஆரி அறிவுரை தான் சொல்லியிருந்தாப்புல. புரியாமல் தகவல் சரியா தெரியாமல் பேசுனது நீங்க தப்பு. அப்புறம் உங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க, நீங்க கவனிச்சிங்களா? அதையும் எடுத்து போட்டு அதையும் இன்ஸ்டால ஒரு கண்டென்ட் ஆக்கிட்டாரு. அது எப்படி சேனல்கள் பாத்தீங்கன்னா அவமானப்படுத்துற விதமாகவும் தவறுதலாகவும் நம்மளை பயன்படுத்தி சித்தரிக்க நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நான் நிறைய பேசிட்டு ஊடாத ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி சுருவி வச்சுட்டாப்புல. நான் என்ன கேட்குறேன்னா, நீ பேசின கருத்து தப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடே சொல்லுது. ஓகேவா? மொத்த தமிழ்நாடே சொல்லுது. அது ஆரிசன் சொன்ன கருத்து ரொம்ப அஃபென்சிவா இருக்கு. அவர் ஒரு இடத்துல தானும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு. எந்த தப்பு இல்லையே ராஜா, அப்புறம் ஏன் நீ ஆரியை டார்கெட் பண்ண? நான் சொல்லிட்டா, ஏன்னா ஆரி மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பேரை தன் மேல திருப்பிக்க முடியுமான்னு நீ செக் பண்ணிருக்க. கண்டிப்பா முடியாது. நிறைய பேர் நீங்க ஆக்டிங் கிளாஸ் போங்க, ஓப்பனா சொல்லவா, ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நம்ம ஆக்டிங்ல பிச்சு எரிஞ்சவங்க. ஆரி தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள போயிட்டு இது வரைக்கும் கெட்ட பேர் வாங்காம வந்த ஒரு ஆளை நீ காட்டியிருப்பாப்போம் ஆரியை தவிர. கண்டிப்பா இல்லை. ஏன்னா ஆரி மட்டும்தான் அந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போயிட்டு கெட்ட பேர் வாங்காம மக்கள் செல்வா கூட வெளியில இருந்த ஆளுன்னா அது ஆரி மட்டும்தான். ஆரி அந்த வா தமிழா வா ஷோலேயே அவர் ஒரு கண்டனம் ஒன்றும் தெரிவிச்சிருப்பாரு ஒரு ஆளுக்கு. என்னன்னா, பெய்டு ப்ரமோஸ் நடக்காத ஒரு விஷயத்த பேசி டிஆர்பி உங்களுக்கு ஏற்றி கொடுக்க, உங்களுக்கு நீங்க சரியா இருக்கணும், ஒரு விஷயத்த சரியா சொல்லணும்னு நினைச்சது தப்பு இல்ல. அந்த மாதிரி ஷோ இது கிடையாது. பொய் சொல்லி நடக்காத ஒண்ணு நடந்து எனக்கு ஒரு டிஆர்பி ஏற்றி கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஷோவே இது கிடையாது. அந்த மாதிரி ஆளும் நான் கிடையாதுங்கிற மாதிரி அவரே ஓப்பனாக சொல்லியிருப்பார். ஸோ ஆரி அவர்களோட நட்பேரை கலங்கப்படுத்துகிற மாதிரி நீ பேசின அப்படின்னா, கண்டிப்பாக ஆரி அவர்களுக்கு ஃபேன்ஸாக இல்லைனாலும் அவரை பிடித்த நபர்கள்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ திவாகர் அவர்களே, தொடர்ந்து நீங்கள் இப்படி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பேசுகிற விஷயங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் இவன் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ லேட்டாக வருது ஏன்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் பேசலாம்னு நினச்சிட்டேன். நான் நண்பர் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு, அவர் தலைவரோட ஃபேன் போகிறது எல்லாம் இன்ஸ்டாகிராம் இதையும் பார்த்துருப்பார். நான் போய் பார்ப்பேன், ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ பார்க்க முடியாது, அதனால் இது பண்ணிடுறேன். அவன் பேசிக்கிட்டு 10 நிமிஷத்துக்கு கடைசியில் பார்த்தா ஊடால பையன் அந்த இதில் அவர் நிறையா பேசியிருந்தாரா, அதை கட் பண்ணி போட்டாங்களா. எப்படி அந்த டாக் ஷோவில் நடந்துச்சு பார்த்தீங்களா, நீ அண்ணானால அதை கொண்டு இவர் இதோட கொடுத்துருக்காப்புல. நான் நிறையா பேசியிருந்தேன், ஆனால் அவங்க அதை கட் பண்ணி போட்டு என்னை இப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பேசியிருந்தாலும் நீ பேசணும் தப்பு. கட் பண்ணி போட்டாலும் நீ பேசின டாபிக் கரெக்ட் தானே, அவர் சொன்ன விஷயம் கரெக்ட் தானே. அப்போது அவர் சொன்னது கரெக்டா, நீ பேசுனது தப்பு. ஜாதி ரீதியாக ஒரு கொலையை நியாயப்படுத்துறதும் தப்பு தான். அதே மாதிரி நீ அந்த ஷோவில் அழுததும் உண்மைதான், அது எல்லாருமே பார்த்தாச்சு. அதே மாதிரி ஒரு இது சொல்லியிருக்கான், அவனை நிறைய சேனல்கள் ரொம்பவே தவறாக சித்தரிக்கிறாங்களாமா. நம்மளை தான் சொல்லியிருக்கான். ஓகே, இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படி தான் சித்தரிப்பேன், ஏன்னா நீங்கள் உண்மையிலே தப்பான ஆள் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, இது ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். உங்களுக்கு பிரின்சிபல் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்கள் டிஷிதேவ் என்டர்டைன்மெண்ட். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.